கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னால் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நல்ல கைத்தட்டி பாடலாமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு இருக்கிறதான ஜீவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அதனால்தான் பைபிள் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறானா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உங்க கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததான, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான முக்கியமான ஒரு வார்த்தையை நான் தியானிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். இதை நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம்தான். நீங்கள் இந்த பகுதியை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு விடுகிறான். ஆண்டவர் அந்த வியாதிப்பட்டதான வேலைக்காரனை சுகமாக்கும்படிக்கு புறப்பட்டு போகிறார். ஆனால் அந்த மனிதன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீ வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் அதுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் தான். அவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளும் மெய்யாகவே பார்க்கலை. உண்மையாகவே இந்த மனிதனுக்குள் இருக்கிறதான அந்த விசுவாசத்தை, அதன் அளவை நான் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே கூட பார்க்கலை. இஸ்ரவேல் மக்கள் யாருன்னா அவங்க தான் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள். அந்த சந்ததியில் தான் மேசியா உலக இரட்சகர் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இஸ்ரவேலர் மூலமாகத்தான் உலகம் முழுவதற்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இந்த 100க்கு அதிபதி ஒரு இஸ்ரவேலன் இல்லை. அவனுக்கு பைபிள் தெரியாது, வேதம் தெரியாது, இரட்சகரை தெரியாது. ஆனால் அவனுக்குள் இருந்ததான அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் பாருங்க. இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும்,
என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் ஆண்டவரையே அசைத்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஸ்ரவேலருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குள்ளும், அவுட் ஆஃப் தி சோசன் பீப்புள். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, சோசன் ஜெனரேஷன் இருக்கிறாங்க. அந்த சந்ததிக்குள் தான் உலகம் முழுவதுமே ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் வாக்குத்தத்தம் இல்லையா? அந்த சந்ததியில் தான் கிறிஸ்து இயேசு வர வேண்டும். அதுதான் ப்ராமிஸ். அப்ரஹாமுக்கு கொடுத்தது, ஈசாக்கு கொடுத்தது, யாக்கோபுக்கு கொடுத்தது, தாவீதுக்கு கொடுத்தது. நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரேலைட்ஸ், அவங்களுடைய வாழ்க்கையில் கூட காணப்படாத, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் காணப்படாத அந்த நம்பிக்கையின் உறுதி இந்த இஸ்ரவேல் அல்லாத மனிதனுக்குள் காணப்பட்டது. ஆண்டவர் பிரமித்து சொன்னாங்க, உங்களோட விசுவாசம் பெரிது. இப்போது இதை தியானிக்க போகிறதில்ல. நாம் அடுத்த 2 வசனம் வருது பாருங்கள், அந்த 11, 12, அது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய இன்றைய தியானம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்களாம். நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ராஜ்யத்தின் புத்திரரோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க இது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச குடும்பத்தாரே, கிறிஸ்தவர்கள்னு அழைக்கப்படுறவங்களே, இதை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்கிறாங்க. பாருங்க, கவனிக்கிறீங்களா? ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னா என்ன? சன்ஸ் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவங்க. ஆபிரகாமினுடைய சந்ததி, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜபுத்திரர்கள். கவனிக்கிறீங்களா? ராஜபுத்திரர்கள், சோசன் பீப்புள், சோசன் பீப்புள், ராஜ்யத்தின் புத்திரர். கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்க, ராஜ்யத்தின் புத்திரர், தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள். அப்படித்தான் அவங்க அழைக்கப்படுறாங்க. இவங்க புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்னு சொல்றாங்க. பாருங்க, கவனிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிக்கலாம். ராஜ்யத்தின் புத்திரர்னு சொல்லும்போது பிரமிப்பா இருக்கு. ஓ, they were the sons of the kingdom of God. ராஜ்யத்தின் புத்திரர்னு கர்த்தர் சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு பிறந்தபடியினால், அந்த சந்ததியில் வந்தபடியினால, ஏன்னா சோசன் ஜெனரேஷன், அவங்களுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டது, வேதம் கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. வெளியேற பெற்ற மேசியா அந்த சந்ததியில் தான் வர்றாங்க. உலக ரட்சகர் அந்த சந்ததியில் தான் வர்றாங்க. வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஆனால் இந்த ராஜ்யத்தின் புத்திரர் எங்க தள்ளப்படுவாங்கன்னு கர்த்தர் சொல்றாங்க, புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு சந்ததியில் பிறப்பதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட முடியாது. ஆபிரகாமுக்கு பிறந்ததுனால ஈசாக்கு தேவனுடைய பிள்ளையாகிவிட முடியாது. ஈசாக்கினுடைய தனிப்பட்ட விசுவாசம், தனிப்பட்ட கீழ்ப்படிதல், ஈசாக்கினுடைய தனிப்பட்ட அன்பு, யாக்கோபினுடைய விசுவாசம், யாக்கோபினுடைய கீழ்ப்படிதல். நல்ல கவனிங்க, யாக்கோபு தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. இன்றைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன பக்தி உள்ளவங்களா, ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்தவங்களா அவங்க ஓட்டத்தை முடித்திருக்கலாம். ஆனால் அதனால், அவங்க பக்தியினால், அவங்க நம்பிக்கையினால், அவங்க வாழ்ந்த பரிசுத்தமான வாழ்க்கையினால் நான் பரிசுத்தம் உள்ளவனாக ஆவேன், நான் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிடுவேன், என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இந்த பூமியில் பரவாயில்ல, நான் என்ன மாதிரி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள், நான் சபைக்கு போகிற ஒரு கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற ஒரு கிறிஸ்தவன்,
பைபிளை படிக்கிற ஒரு கிறிஸ்தவன் இதனால் நானும் பரலோகத்துக்கு போயிடலாம், நானும் தேவராஜ்யத்தின் பிள்ளையாக ஆயிடலாம் அப்படின்னா அதுதான் நடக்காது. என்ன, நான் பாஸ்டருடைய பிள்ளை, அதனால் ஊழியம் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட வேண்டும்னு யாராவது நினச்சாங்கன்னா அது தவறு. கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்னு அழைக்கப்பட்டவங்க. they were called as sons of the kingdom of God. ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவர் தான் ராஜாதி ராஜா, அந்த கிங்டமுடைய ராஜாவே அவர் தான் இல்லையா? அவரே சொல்கிறாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ நரகத்தில் தள்ளப்படுவாங்க. புறம்பான இருள்னா நரகம், அழுகையும் பற்கடிப்பும் உண்டான இடம்னா நரகம். இயேசு கிறிஸ்துவை தவிர நரகத்தை பற்றி அதிகமாக பேசியவர்கள் யாருமே இல்லை பைபிளில். பவுல் ரொம்ப அதிகமாக பேசலை, பீட்டர் ரொம்ப அதிகமாக பேசலை, பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அதிகமாக அதெல்லாம் காணப்படலை. பட் ஜீசஸ் கிரைஸ்ட், த சன் ஆஃப் த லிவிங் காட், தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து மீண்டும் 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 பல முறை பேசியிருக்கிறார். அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்குன்னு சொன்னது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். புறம்பான இருள்னு சொன்னது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? அங்கே புழு சாவதில்லை, அக்கினி அவிந்து போவதில்லைன்னு சொன்னது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போது இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, சில்ட்ரன், யூத், வளர்ந்து வரக்கூடிய வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ட்ரெடிஷ்னலாக சர்ச்சுக்கு போகிறதால நாம் மீட்கப்பட்டுருவோன்னு நினச்சிடாதீங்க. ஒரு ட்ரெடிஷனுங்க, ஒரு பாரம்பரியங்க. நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள், நாங்கள் சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவர்கள், காணிக்க கொடுக்குற கிறிஸ்தவர்கள், தசமபாகம் கொடுக்குற கிறிஸ்தவர்கள், மேபி எனி சார்ட் ஆஃப் ட்ரெடிஷன், அது எந்த பாரம்பரியமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒருவேளை பெந்தே கோஸ்தே பாரம்பரியமாக இருக்கலாம். எங்கள் அப்பா பெந்தே கோஸ்தேக்காரர், எங்கள் அப்பா பெந்தே கோஸ்தே பாஸ்டர், எங்கள் அப்பா பெந்தே கோஸ்தே ப்ரீச்சர், என்ன நானும் சர்ச்சுக்கு போகிறவன், பெண்டேகாஸ்டாக இருக்கலாம், அல்லது சிஎஸ்ஐயாக இருக்கலாம், அல்லது மெத்தடிஸ்டாக இருக்கலாம், பேப்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது ரோமன் கத்தோலிக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரிதான். அந்த பாரம்பரியம் ஒரு நாளும் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற போகிறதே இல்லை. நமக்குள்ள விசுவாசம் என்ற ஒன்று கட்டாயம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய பாரம்பரியத்தை தேவன் பார்ப்பதில்லைங்க. அப்படி பாரம்பரியத்தை பார்க்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாகவே இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல மாட்டாங்க. ஆபிரகாமின் பிள்ளை தானே, இவரும் பரலோகத்துக்கு போகட்டுமே, ஆபிரகாமின் பிள்ளை தானே, இந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போகட்டுமேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்துட்டு அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லாததை கவனித்து அவங்க சொல்கிறாங்க, வெகு ஜனங்கள் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து தேவ ராஜ்யத்தில் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பந்தி இருப்பார்கள். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு விசுவாச வீரர்களாக இருந்தாங்க. தனிப்பட்ட விதத்தில் அவங்க தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தாங்க. ஆபிரகாம் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய சிநேகிதராக இருந்தார். ஈசாக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஐக்கியம் உள்ளவராக இருந்தார். யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்து அழுது கண்ணீர் விட்டு ஒரு காலத்தில் மோசமான மனிதனாக இருந்தாலும் கூட மனம் திரும்பி இஸ்ரவேல் தேவனுடைய பிரபு அப்படிங்கிற பெயரை பெற்றார். ஸோ இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக, பர்சனலாக தேவர் வாக்கிங் வித் தி ஆல்மைட்டி காட். அவர்கள் தேவனோடு கூட நடந்தார்கள். அவங்க விசுவாசம், அவங்க அன்பு, அவங்க தேவன் மேலே வைத்திருந்த பக்தி வைராக்கியம் விசேஷமாக இருந்தது, தனிப்பட்டதாக இருந்தது. எ பர்சனல் ரேப்போ, எ பர்சனல் வாக் வித் த காட். கவனிக்கிறீங்களா? அவங்க தங்கள் விசுவாசத்தினால தேவராஜ்யத்தின் பிள்ளைகளானாங்க. கர்த்தர் அவங்கள பற்றி சொல்லும்போது நான் ஈசாக்கின் தேவன் சொல்கிறாங்க, நான் ஆபிரகாமின் தேவன்னு சொல்கிறாங்க, நான் யாக்கோபின் தேவன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தேவராஜ்யத்தையே நேசித்தாங்க. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. படித்து பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லுது. இவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் அறிக்கை செய்து தேவன் உண்டு பண்ணின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தார்கள். இவங்க சந்ததியில் பின்னால் வந்தவங்க ஆபிரகாமுடைய ரத்தம்
பின்னால் வந்தவங்க அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. நீங்கள் வாசிச்சு பாருங்களேன், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். தேவன் ஆபிரகாமின் சந்ததியை தான் எகிப்திலிருந்து விடுவித்து அழைத்து வருகிறார். அவங்க மோசேயின் மூலமாக மேகத்துக்கு கீழாக இருந்தாங்களாம், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனாங்களாம். இது ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையாக இருக்குன்னு பவுல் சொல்கிறாரு. மேகத்துக்கு கீழே இருந்தாங்க இல்லையா, மேக ஸ்தம்பம் அவங்கள நடத்திட்டு போச்சு. மேகத்துக்கு கீழே இருந்தாங்க, அந்த கடலின் வழியாய் போனாங்க, சமுத்திரத்தின் வழியாய் போனாங்க. இது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதனால் நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்களே நல்லா கவனிங்க. கிராமங்களில் போய் ஊழியம் செய்யும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க. அதை ஒரு சடங்காச்சாரமா, ஏன்னா அதை ஒரு பாரம்பரியமா. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு மனம் திரும்பணுமே, விசுவாசிக்கணுமே. கர்த்தரை எப்படி விசுவாசிக்கணும்? என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார்னு விசுவாசிக்கணுமே, எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார்னு நம்பணுமே. அப்போதானே ஞானஸ்தானம் ஜீவனுள்ள ஒரு ஆராதனையாக மாறுது, அப்போதானே ஜீவனுள்ள உடன்படிக்கையாய் மாறுது. இன்றைக்கு அநேகர் அப்படி இல்லையே, ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. கவனிச்சுட்டு வாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் மேகத்துக்கு கீழாக சமுத்திரத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். கவனிக்கிறீங்களா? ஞான உணவை சாப்பிட்டாங்க, ஞான போஜனத்தை சாப்பிட்டாங்கன்னு பவுல் சொல்றாரு. வார்த்தை என்கிற ஞான போஜனம், ஞான உணவு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை சாப்பிட்டார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் அவங்களோடு வந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீரால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். கவனிக்கிறீங்களா? அந்த கண்மலை கிறிஸ்துன்னு எழுதுறாரு. அப்போ தாகம் தீர்க்கப்பட்டவங்க, ஞான உணவை சாப்பிட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க தான். ஆனால் இவர்களில் அநேகர் மேல் தேவன் பிரியமாக இல்லை. ஏன்? வழியில் விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், அப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு 10ஆம் அதிகாரத்தில். கடைசியில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு 2 பேர் தான் போனாங்க சார். நல்லா கவனிங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டவங்களில் 2 பேர் தான் போனாங்க. ஆகையினால் என் அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நான் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், பாஸ்டர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், நான் பாஸ்டருடைய பிள்ளை, ஏன்னா இதெல்லாம் நமக்கு தகுதி இல்லை. தேவ ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு இதெல்லாம் தகுதி இல்லை. ஆண்டவர் சொன்னாங்க, விசுவாசம் உள்ள அநேகர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வந்து ஆபிரகாமோடு கூட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ, இந்த ராஜ்யத்துக்கு உரியவங்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா பர்சனலாக நோ ரேப்போ வித் காட், தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கும் ரட்சகருக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க ஆண்டவரை விசுவாசிக்க முடியாமல் தடுமாறுறாங்க. விசுவாசம் இல்லை, அன்பு இல்லை, அவரோடு நடக்க முடியல, அவரோட வார்த்தையை கேட்க முடியல. இதனால் எங்கே தள்ளப்பட்டாங்க? புறம்பான இருளிலே தள்ளப்பட்டாங்க. ஆகையினால் இது நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்குங்க. அப்படி தானே எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை படிங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே, நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த உடனே, நீங்கள் இயேசுவை விசுவாசித்த உடனே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் பரலோகத்தில் உட்கார்ந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தவறான போதகம், தவறான பிரசங்கம். கேட்காதீங்க அந்த பிரசங்கத்தை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்முடைய ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது. அவர் பர்சனல் ஃபெய்த், அவர் பர்சனல் ஹோலி லைஃப், அவர் பர்சனல் ப்ரேயர் லைஃப். கவனிக்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட விசுவாசம், தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட அன்பு, கர்த்தர் மேலே வைக்கிற அன்பு, தனிப்பட்ட ஊழியம், தனிப்பட்ட ஜெப ஜீவியம். நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோமா, நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோமா, அதுதான் காரியமே தவிர பாரம்பரியம் காப்பாற்றிடாது. பாரம்பரியமாய் வந்த யூதர்கள் தான் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்னு கர்த்தர் சொன்னாங்க. ஆகையினால் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவராஜ்யத்தின் பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருக்கு பயந்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோமா? கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆனால் கவனமாக, அதிக ஜாக்கிரதையாக, விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து கரிசனை உள்ளவங்களா, என்ன கவலை இல்லாமல் இல்லை,
ரட்சிப்பு வந்து நமக்கு பொன்னினால வெள்ளியினால வந்துடலைங்க, இரத்தத்தினால. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கு. அதனால் அதை அசதியாக அசட்டையாக எண்ணாமல் பயத்தோடு நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். சரியா? அதை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோன்னு பைபிள் சொல்லுது. ஸோ பி கேர்ஃபுல் பாஸ்டர்ஸ், பி கேர்ஃபுல். வந்ததெல்லாம் பேசுகிறாதீங்க. வாயில் வந்ததெல்லாம் பிரசங்கன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய காமெடியன்ஸ் வந்துட்டாங்க. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை என்ன இன்னைக்கு நகைச்சுவையாக மாற்றி கேலி கிண்டலாக மாற்றி கொண்டிருக்கிறவங்க ஏராளம். கண்ணீர் விடுங்க, அழுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுங்க, மன்றாடுங்க. அந்த கிருபையை தேவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கண்ணீர் விடுங்க, மன்றாடுங்க. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட மீண்டும் சேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த இனிய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இன்றைக்கு ஜீவனை கொடுத்துருக்கு. ஆண்டவரே, 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு நீங்கள் சொன்னீங்க, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாமோடு பந்தி இருப்பார்கள், ஈசாக்கோடு யாக்கோபோடு பந்தி இருப்பார்கள், ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். காரணம், நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் அனுதினம் உம்மோடு ஆண்டவரே நெருங்கி நடக்க, தனிப்பட்ட விதத்தில் என்ன ஆண்டவரே வாழ்க்கை உம்மோடு இணைந்திருக்க எனக்கு கிருபை செய்தருளும். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாய் இராதபடிக்கு ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் கர்த்தரை விசுவாசித்து அவரோடு கூட வாழ்கிறவனாய் இருக்க கிருபை செய்தருளும். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you. Bye-bye.